ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மேச ராசியிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 11ஆம் தேதி தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு பயணம் செய்ய இருப்பதாலும் இம்மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசிநாதன் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஜூலை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே திகழ இருக்கின்றது. பண வரவுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தில் ராசிநாதன் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவீர்கள். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களை வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். புத்திரர்களால் சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கலைத்துறையை சார்ந்தவர்களெல்லாம் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலம். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்கள் ஈடுபடுபவர்கள் இம்மாதம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. காதலர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது
அசலில் வர வைப்பதற்கான சூழல் ஏற்படும். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் உங்களுக்கு எளிமையாக கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். இதுவரை எதிரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுகிறார். ராசிநாதனுடைய பார்வை களத்திரஸ்தானத்திலே விழுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலால் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ராசிநாதனுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விளைகிறது. சனி பகவானுடைய பார்வையும் விடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளை உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பிரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நேயர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.